விழுப்புரம் மாவட்டம் வானூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உரையாற்றி வருகிறார். பார்க்கலாம். தொடக்க வேளாண்மை வாரிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. பிறகு கொரோனா காலம் அதையும் இப்ப நிறுத்திட்டாங்க. விவசாயிகள் தொழிலாளி, அந்த தொழிலாளி சுயமா சம்பாதிக்க வேணும், பொருளாதாரத்தை ஈட்ட வேணும். விலையில்லா கறவை மாடு வாங்கி கொடுத்தோம், விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம், அதையே நிறுத்திட்டாங்க. ஆக விவசாய தொழில் சிறக்க வேண்டும், விவசாயம் நன்றாக இருக்க வேண்டும், அதில் பாடுபடுகிற விவசாய தொழிலாளியும் நன்றாக இருக்க வேண்டும். உழவர் பாதுகாப்பு திட்டம், அதன் மூலமாக விவசாய தொழிலாளிக்கு நிறைய உதவிகளை செஞ்சோம். விவசாயிகளுக்கு எந்த 24 மணி நேரத்தில் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். மும்மணி மின்சாரத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஒரு 10% அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சரும் திமுக கட்சிக்காரனும் பேசுறதெல்லாம் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது என்று பச்சை பைய முழு பூசணிக்காயை தட்டில் இருக்கிற சோற்றுல மறைக்கிற மாதிரி மறைக்கிறாங்க. ஆனா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்ட பல கோரிக்கைகள் இதுவரும் நிறைவேற்றவில்லை. இது கிராம சூழ்நிலை பகுதி 100 நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சி 150 நாளா உயர்த்த சொன்னாங்க. உயர்த்தினாங்களாமா? 150 நாள் வேலை கிடைக்குதா? அதில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு சொன்னாங்க. இப்ப 100 நாள் வேலைக்கு பதிலா அது குறைஞ்சு 50 நாள் ஆகிட்டு. ஏற்கனவே 100 நாள் வேலை செய்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் இப்போது திமுக ஆட்சியில 50 நாள் தான் வேலை கிடைக்குது. இப்படி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக கட்சி. அது மட்டும் இல்ல, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். பெண்களை ஏமாற்றுவதற்கு என்ன சொல்றாரு? குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமைத்தொகை கொடுக்கிறேன் சொன்னது எப்ப? 21 கொடுத்தது எப்ப? 28 மாசம் கழிச்சு. 28 மாத காலம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தொடர்ந்து இது வலியுறுத்தப்பட்டது. இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன ஆச்சு? மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை என்ன ஆச்சு? எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சட்டப்பேரவை வலியுறுத்தி வந்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம். அது மட்டும் இல்லாம செய்தி ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம், ஊடக பத்திரிகை வாயிலாக அறிக்கை வைத்தோம். அதுக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம எதிர்க்கக்கூடிய அழுத்தம் இந்த உரிமைத்தொகை மாதந்தோறும் பெண்களுக்கு கிடைக்குது. சாதாரணமா வந்து ஏமாற்ற மாட்டாரு விடல. அது மட்டுமல்ல, திமுக அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதற்காக இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். விடுபட்ட 30 லட்சம் பேருக்கு கொடுப்பேன், விதிகள் எல்லாம் தளர்த்தி 30 லட்சம் பேர் கொடுக்கறேன். இன்னும் 8 மாசம் இருக்குது. ஏற்கனவே 28 மாசம் கழிச்சு தான் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க. இப்ப 30 லட்சம் பேருக்கு இந்த 8 மாசத்துக்கு தான் கொடுக்கிறாரு. அப்படின்னா 52 மாசம் போயிட்டு 52 மாசம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கல. இதுவும் ஒரு நடிப்பு. இது தேர்தல் வரைக்கும் தான் சொல்லுவாங்க, தேர்தல் வரைக்கும் தான் இந்த பணத்தை கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்சா தகுதியின் அடிப்படையில் கொடுப்புன்னு சொல்லி இதையும் நிறுத்திடுவாங்க. இப்ப 30 லட்சம் பேர் கொடுப்புன்னு சொன்னதையும் தேர்தல் முடிஞ்சு நிறுத்திடுவாங்க. இதுதான் திமுக பொய் பிரச்சாரம். இது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவின் சார்பாக அறிக்கை வெளியிட்டோம். எல்லா குடும்ப அட்டைக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். 1500 ரூபாய் நான் கொடுப்புன்னு சொன்னோம். ஆனா திமுக தொடர்ந்து பொய்ய 52 மாசம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கல. இதுவும் ஒரு நடிப்பு. இது தேர்தல் வரைக்கும் தான் சொல்லுவாங்க, தேர்தல் வரைக்கும் தான் இந்த பணத்தை கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்சா தகுதியின் அடிப்படையில் கொடுப்புன்னு சொல்லி இதையும் நிறுத்திடுவாங்க.
இப்ப 30 லட்சம் பேர் கொடுப்புன்னு சொன்னதையும் தேர்தல் முடிஞ்சு நிறுத்திடுவாங்க. இதுதான் திமுக பொய் பிரச்சாரம். இது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுகவின் சார்பாக அறிக்கை வெளியிட்டோம். எல்லா குடும்ப அட்டைக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். 1500 ரூபாய் நான் கொடுப்புன்னு சொன்னோம். ஆனா திமுக தொடர்ந்து பொய்ய ஆனா நீங்க 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டீங்க, 1500 ரூபாய் விட்டுட்டீங்க. ஆனா இப்போ சொல்றோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உங்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை, ஏழை மன நிறைவு பெறுகின்ற வரை, பெண்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை நிச்சயமா வழங்குவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதோட மின் கட்டணம் திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்க? மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடும் சொன்னாங்க. அப்படியே கணக்கிடுறாங்க இல்ல இல்ல. அதோட மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. இந்த பேரூராட்சியில் இருக்கிறது கடவரி 150% உயர்த்திட்டாங்க, வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையில பெரிய பாரத்தை சுமத்தியது தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அதோட ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்க. கொடுக்கறாங்களா? பாருங்க, தண்ணி வரி கட்டினா தான் 100 நாள் வேலை திட்டமா. கொடுப்பது 100, புடுங்கிறது 2000. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. அது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? மாசந்தோறும், அதாவது மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க. கொடுக்கறாங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க, சாதி காது கேட்கணும். மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் தர்றாங்க. அதுவும் ஏமாத்திட்டாங்க. அப்புறம் கல்வி கடன், நம்ம கிராமம் நகரம் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ அதை படிப்பதற்காக பேங்க்ல கடன் வாங்குவோம். அதுக்கு என்ன சொன்னா ஸ்டாலின்? இளைஞர்கள் ஓட்ட பெற வேணும், அந்த இளைஞருடைய பெற்றோர் ஓட்டுகளை பெற வேணும். அதற்கு ஒரு தந்திரம் கண்டிச்சார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்துனார். ரத்து செஞ்சிருக்காங்களா? ஏமாற்றிட்டார்கள. அதுக்கு பிறகு மிகப்பெரிய பொய், நீட் தேர்வு ரத்து ரத்துன்னு சொன்னார். இதை நம்பி பெற்றோர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் வாக்களிச்சாங்க. திமுக ஜெயிச்சு வந்த பிறகு 4 வருஷம். விழுப்புரம் மாவட்டம் வானூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதிமுக அரசு விவசாயிகளை பாதுகாத்ததாகவும், ஆனால் திமுக அரசு விவசாயிகளுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறது என்றும் அவர் பேசி வருகிறார். திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்து வருகிறார்.